ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்ன மக்களே, போகிற போக்க பார்த்தா நம்ம கானாவினத்துக்கு தூக்கி கப்பை கொடுத்துருவாங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து இப்போ காலையில் ஒரு நிலவரப்படி நம்ம அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கானாவினத்து தான் ஃபஸ்ட்டில் இருக்கார், ரெண்டாவது திவ்யா இருக்காங்க. ஆனால் கானாவினத்துக்கும் திவ்யாவுக்கு இருக்கிற இடைப்பட்ட அந்த ஓட்டோட அந்த எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு லெவலில் இருக்குது. இப்போ திவ்யா வந்து 1,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, கானாவினத்து 1,50,000க்கு போயிட்டார். அதாவது 50,000 51,000க்கு மேலே தாண்டி போயிட்டுருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஐயா, கானாவினத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்காங்களான்றது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பரவாயில்லையா, நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னொரு விஷயம் நான் என்ன சொன்னோம் அப்படின்னா, இப்போ கானாவினத்துக்கு வந்து எந்த அளவுக்கு, அதாவது இந்த வீட்டுக்குள்ளே வந்து இவர் வந்து இது மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப சும்மா தட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, எந்த இதுவுமே பண்ணலைன்னு சொல்லி ஒரு அம்மா சொன்னிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு கறி பூசுகிற மாதிரி தான் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே, குறிப்பாக ஃபேமிலியில் வந்து எல்லோரும் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்த விஷயத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கறியை பூசி விட்டாங்க அந்த அம்மாவுக்கு. யாரை சொல்கிறேன், நம்ம திவ்யாவை தான் சொல்கிறேன். இந்த அம்மா தான் விஜய் சேதுபதிகிட்ட சொல்லியிருக்கோம், கானாவினத்து வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு, அதாவது சும்மா ஏதாவது ஒன்று கிடத்தா அதை எடுத்து தப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு, பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, அது மட்டும் தான் பண்ணுறாரு, வேறு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாருன்னு. நான் என்ன கேட்குறேன்னா, அதுதான் அவருடைய ஸ்கில்லே அதுதான், தட்டுறது, அந்த அந்த ட்ரம்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாடி இது பண்ணுறது, பாட்டு பாடுறது, கருத்துள்ள பாட்டு பாடுறது, கவுண்ட்ரு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய வேலை அவர் பண்ணுவார். சரியா, இது அவருடைய கலை, அவருடைய ஸ்கில்லு, அவருக்கு வந்து திறமை, இது ஒரு அவருடைய உண்மையான திறமை இதுதான். ஸோ இதைத்தான் அவர் வெளியே காட்ட முடியும். திவ்யா சொல்கிற மாதிரி இவர் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறார், அதாவது இதை மட்டும் பண்ணிவிட்டு வேறு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாருன்னா நான் என்ன கேட்குறேன், வேறு என்ன தான் பண்ணணும்னு நான் கேட்குறேன். வேறு என்ன தான் பண்ணணும் உங்களுக்கு? எதுவுமே இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு இது மட்டும்தான் பண்ணுறாரு, வேதையும் பண்ணலைன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கு கறி பூசுகிற மாதிரி தான் இப்போ வீட்டுக்குள்ளே நிறைய ஃபேமிலிஸாக உள்ளே வந்துச்சுல, எல்லாருமே ஒரு மனதாக பாராட்டினது யாரை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கானாவினத்தை தான். எனக்கு இப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா 4வது சீசனில் ஆரியா எல்லோரும் பாராட்டினாங்க பார்த்தீங்களா, குறிப்பாக ரியோவோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் சிவானி அவங்களோட அம்மா வந்திருந்தாங்களே அவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யாரோட தம்பி ஒருத்தர் கண்ணாடி போட்டு வந்திருப்பார், அவங்க பேர் மறந்துட்டேன், அவங்க அவர் அதாவது என் தலைவன் எங்கே ஆறு எங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போவார்ல, அதெல்லாம் இப்போ வரைக்கும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. ஸோ அந்த மாதிரி அத்தனை பேருமே அதாவது அந்த டைமில் ஆரி அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணாங்களே, அதே மாதிரி தான் இப்போ வர்றவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கானாவினத்தை தான் மெயின் பண்ணி போயிட்டுருக்காங்க. எனக்கு என்னமோ போகிற பக்கம் தான் கானாவினத்து இப்போவே டைட்டில் அடித்து அவருக்கு வந்து கப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. குறிப்பாக யாரை சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று அமித்தோட ஒய்ஃபு, அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கானாவினத்தை தான் பாராட்டிட்டு, அது குறிப்பாக அமித்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு அமித்து, நீ யார் கூட வேணால் சேராமல் இரு, ஆனால் குறிப்பாக நம்ம கானாவினத்து கூட சேர்ந்தே இரு, மற்ற எவன் கூடயுமே நீ சேர வேணாம், குறிப்பாக பார்வதி மேலே நீ சேரவே வேணாம், ஏன்னா அவ கூட சேர்ந்து இருக்கிறனால உனக்கு தான் இதாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக இன்னொரு விஷயம், சாண்ட்ரா கூடயும் சேராது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த இடத்துலையுமே சிவரஞ்சனி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்குற கேஸாக நம்ம அமித்து நேற்றே உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்தால் நம்ம சாண்ட்ரா கிட்ட, அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல சிவரஞ்சனியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கானாவினத்து பண்ணுறது நல்லா இருக்குது, அவர் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்ல சப்போர்ட் இருக்குது அவருக்கு, அது மட்டும் இல்லாமல் அமித்தையும் அவர் கூட சேர்ந்து விளாடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது விட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கமருதீனோட வீட்டிலேருந்து வந்திருந்தாங்களே, அவருமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கமருதீன் நீ வந்து பார்வதியோடு சேர்ந்து விளாடாத, அருரோட சேர்ந்து விளாடாத, ஆனால் நீ வந்து கானாவினத்தோட இரு, அது மட்டும் போதும். எப்படி? கானாவினத்தோட மட்டும் இரு, அது மட்டும் போதும், வேறு எதுவுமே வேணாம். அதை வச்சு, ஏன்னா உன்னை வந்து எல்லோரும் ரசிக்கிறாங்க, உங்கள் 2 பேருமே ரொம்ப ரசிக்கிறாங்க. கமருதீனையுமே கானாவினத்தையும் சொல்கிறாராமா. இந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, அதாவது வர்றவங்க போகிறவங்கெல்லாம் கானாவினத்தை வச்சு ஸ்கோர் பண்ணணும்னு பார்க்குறீங்க, அப்படித்தானே? கானாவினத்து எங்கே இருக்காரோ நீ அங்கே போய் இரு, கானாவினத்து எங்கே இருக்காங்களோ அவர் கூட இரு அப்படின்ற மாதிரி வர்றவங்க போகிறவங்களாம் சொன்னாங்க. அப்படின்னா எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, சரி இவங்க எல்லாருமே கானாவினத்து கூட சேர்ந்து இருக்காங்க, சரி எனக்கு அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இருக்கட்டும், சந்தோஷம்தான். ஆனால் ஒரு விஷயம், இப்போது எத்தனை பேர் நம்ம கானாவினத்தோட ஃபேன்ஸில் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது சப்போஸ்
சப்போஸ் நீங்கள் இவங்க கமருதீனாக இருக்கட்டும், அமிதா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே கானா வினத்தோட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கட்டத்தில் பரவாயில்ல கானா வினத்து கூட அந்தளவுக்கு பண்ணலை, அமித் வந்து கானத்து கூட சேர்ந்து நல்லா பண்ணுறாரு, கமருதீன் வந்து கானா வினத்தோட நல்லா சேர்ந்து பண்ணுறாரு, பரவாயில்ல சரி நம்ம இவங்களுக்கு அமித்துக்கு ஓட்டு போட்டு விட்டுருவோம், இல்லை வந்து நம்ம கமருதீன் ஓட்டு போட்டுவிடுவோன்னு சொல்லி ஓட்டு பிரியறதுக்கு சான்சஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வருது. ஐயா கானா வினோத் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா நல்லா ஒரு தெளிவாக நீங்கள் கேட்டுக்கங்க. தப்பி தவிர வேற எங்கிட்டும் இந்த ஒரு ஓட்டை போட்டு விட்டுறாதீங்க. கானா வினோத்துக்கு போடுங்க போதும். வேறு எதுவும் யாருக்குமே நீங்கள் ஓட்டு போட வேணாம். அவர் மட்டும் அந்த மனுஷன் மட்டும்தான் ஜென்யூனாக இந்த வீட்டில் இருக்கார். நானுமே அந்த மனுஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த மனுஷனோட ஜென்யூனிட்டி, அந்த மனுஷன் கொடுக்கக்கூடிய கவுண்ட்ரு, அவருடைய பாட்டு, அவருடைய அந்த மியூசிக்கு, அந்த எது கிடைச்சாலும் அதில் வச்சு தாளத்தை அடிக்கிறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் அவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக இந்த விஷயம் அமைஞ்சிச்சு. எனக்கு அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா, இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு. சரி வர்றவங்க போகிறவங்களாம் கானா வினத்து கூட இருங்க, கானா வினத்தோட மிங்கிளாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாரு கூட சேராதன்னு கமருதீன்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் நம்ம கமருதீன் நேற்று நைட்டு தான் பாருவும் நம்ம கமருதீனும் தலை ரூமில் அந்த பெட்டில் படுத்து கிடந்துருப்பாங்க. எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரில, நான் பார்த்தேன். ரீசெண்டாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு. இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போட்டு இந்த வீடியோ போயிட்டுருக்கு. இவங்க திருந்தவே மாட்டாங்க. முதலையாச்சும் பாத்ரூம்குள்ளே கூட்டு போய் இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா பெட்டு சரி, நீங்கள் நார்மலான டைமில் காலையில் நீங்கள் உட்காடுறீங்க பேசுகிறீங்க, அது வேறு விஷயம். தூங்குகிற டயத்தில் எதுக்குடா அந்த இதில்? ஏம்மா பார்வதி, உனக்கு வேறு இது இடமே கிடையாதா? வேறு இடமே இல்லையான்னு கேட்குறேன். உனக்கு அங்கே தான் போய் தூங்கணுமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது அவன் சும்மா இருந்தாலும் இந்த சண்டால ஜிரிக்கி 4 பக்கமாக வந்து அவனை இது பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி, அவன் சும்மா இருந்தாலும் இவன் வந்து படுத்துதுங்க. ஒன்றும் முடியலை. சரியா, இதுக்கப்புறம் அதாவது அவங்க வீட்டில் கமருதீன் வீட்டில் எல்லாம் சொன்னதுக்கப்புறமும் நம்ம கமருதீன் பாரு கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போது எனக்கு நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம கானா வினத்துக்கு அந்த பிரச்சனை இல்லை, அதோடு விட்டாலும் இந்த பக்கம் அமித் பிரச்சனை வருவோமே. அமித்தோட வைஃபுமே இதை சொல்லிட்டு போயிருக்காங்க. அமித் இதை கேட்டாரான்னு கேட்டிங்கன்னா கேட்கல. மறுபடியும் பார்வதி உட்காந்து கூட பேசிக்கிட்டு, நம்ம சாண்ட்ரா கூட உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம இது ஒரு விஷயம் தெளிவாகிக்கலாம். கானா வினத்துக்கு இவங்களால் வரக்கூடிய அந்த நெகட்டிவ் ஓட்டு வந்து வராது, இல்லை அது வந்து கானா வினத்துக்கு மட்டும்தான் போகுதுன்றதை இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேபி கடைசியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அமித் அண்ட் சுபிக்ஷா, இவங்க 2 பேரும் தான் பார்த்திங்கன்னா ஓட்டிங் லிஸ்ட்டில், அதாவது அன்அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட்டில் ரொம்ப கீழே இருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது மேபி இவங்க 2 பேரில் யாராச்சும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க. கமருதீனோட அக்கா வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. இங்கே பாரு, பார்வதி கிட்ட இருந்து விலகிரு. குறிப்பாக அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கபிலா இந்த துஷ்டனை விட்டு தூரப்போ நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லாமல் சொல்லிட்டு போனாங்க. அதிலும் குறிப்பாக அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது கமருதீன் கிட்ட அவங்க அக்கா, அதாவது அந்த பொண்ணு வந்த உடனே என்னை வந்து அக்கான்னு சொல்லிச்சு, நான் அந்த பொண்ணு பதிலுக்கு தங்கச்சின்னு சொல்லிட்டேன். எப்படி தங்கச்சி, எனக்கு தங்கச்சின்னா அப்புறம் உனக்கும் தங்கச்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதை தெளிஞ்சு அவன் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லை மறுபடியும் பாரு மாலான்ட்டு பாருன்ட்டு போயிடுவான். வேறு வேலையே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவனுக்கு அது வேணும், அதனால் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் அப்படியே என்ன சொல்கிறது, பொட்டில் அடித்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார். என்ன அப்படின்னா, இங்கே பாரு குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்கு, சரியா, குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து கவனமாக விளாடுங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் அந்த அவர் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு மேட்ரு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஃப்ரெண்டு தான் வெளியில் உட்காந்துக்கிட்டு அவங்க ஆக்டிவிட்டி ரூமில் பேசுகிறதுக்கு தான் போனாங்க. பாத்ரூமில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு என்ன தெரியுமா? நாய் குலைச்சதுக்கு காரணம் இவங்கெல்லாம் வெளியே தூங்கிக்கிட்டு இருந்ததாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து வெளியே ஒரு பேட்டி கொடுத்து வச்சுருக்காரு அந்த மனுஷன். ஐயா முட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வாயால் இது வெளியே வந்துருச்சுங்க. அதாவது குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணு. ஏன்னா குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ அவங்க என்னவோ பண்ணியிருக்காங்கன்னு இவருக்கும் தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ முட்டு கொடுத்தாலும் முடியாது ராசா, அது முடியாது. ஸோ அவ்வளோதாங்க, இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து அந்த ரிசல்ட் அந்த ஒரு இதை பார்த்தேன். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி நைட்டோட ஐ திங்க் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இன்றைக்கி நைட்டோட வந்து ஓட்டிங்கோட முடிஞ்சிடும். எவ்வளோக்கு எவ்வளோ யாரெல்லாம் கானவனத்துக்கு ஓட்டு போட முடியுமோ ஓட்டு போடுங்க. ஏன்னா ஓட்டு போடுறத வச்சு தான் யாருக்கு ஃபினாலையில் கப்பு கொடுப்பாங்கன்றது வந்து முக்கியமாகும், அதாவது உறுதியாகும்.
ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. அவ்வளோதான் சொல்லணும். இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். பார்த்து பண்ணுங்கள். அவ்வளோதான். டட்டா பாபாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.